வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் டிராவலிங் தமிழன். நான் இப்போது ஆல்பேனியாவோட கேபிட்டல் சிட்டியான திரானாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நேற்று நைட் இங்கே வந்து சேர்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சுங்க. அதான் நேற்று நான் ஒன்றுமே ஷூட் பண்ணல. நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கே நிறையா ரூம்ஸ் இருக்குங்க. ஆனால் இது தாங்க என்னோட ரூம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரூம் ஃபுல்லாகவே மெஸ்டப் ஆகிருக்கு. இதான் நம்மளோட பெட். நானும் கேமரா ஆக்சசரிஸ் எல்லாமே அங்கன்னு போட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னோட ரூம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மெஸ்டப்பாக இருந்துச்சு. இது ஏன்னா இது ஒரு பார்ட்டி ஹாஸ்டலுங்க. பார்ட்டி ஹாஸ்டலில் எல்லாருமே அவங்க லக்கேஜ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அங்கன்னு போட்டு போயிடுவாங்க. உள்ள ஒரு லாக்கர் கூட இருக்குங்க. நான் அந்த லாக்கருக்குள்ளே தான் எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வச்சுட்டு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போவேன். வாங்க வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோரில் 2 வாஷ்ரூம் இருக்குங்க. ஷவர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். இந்த ஹாஸ்டல் வைப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? இதான் நம்ம ஹாஸ்டலோட ரிசப்ஷன் ஏரியா. இங்கே எல்லா ரூம்ஸோட ப்ரைஸ் எழுதியிருக்குங்க. நீங்கள் 12 பெட் ஷேரிங் வாங்கினீங்கன்னா 10.50 யூரோ, 6 பெட்டுக்கு 13 யூரோஸ். ஆனால் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது 10 பெட் ஷேரிங்கில். நான் ஒரு டவல் கூட ரெண்ட்டுக்கு எடுத்தேங்க, 100 லேக் கொடுத்து. வாஷிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 யூரோஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தாங்க. ஆனால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். நம்ம ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி மிஸ் பண்ணுவோம்? இது ஒரு பார்ட்டி ஹாஸ்டல்னால இங்கே ஒரு சின்ன பார் செட்டப் கூட இருக்குது. ஆனால் இது நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதாங்க நம்ம ஹாஸ்டலோட சிட்டிங் ஏரியா. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இந்த ஹாஸ்டலில் ஒரு சின்ன லான் கூட இருக்குங்க. இங்கே தாங்க ஃபுல் நைட்டு பார்ட்டி நடக்கும். இந்த ஹாஸ்டலோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம இந்த அழகான சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். Thank you so much. Enjoy. Have you added sugar? Like sugar is added, right? No, I haven't. Yeah, thank you. Thank you so much. இங்கே நீங்கள் இந்தியன் டீ இல்லைனா காஃபியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. நான் குடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு டர்க்கிஷ் காஃபி. Thank you so much. Thank you. Fried eggs, cheese, veggies, bread, coffee. வணக்கம், நமஸ்தே, சலாம் வாலேக்கும் அண்ட் வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் சிட்டி திரானா. ஆல்பேனியாவோட கேபிட்டல் சிட்டி திரானாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரீ டூர் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. ஃப்ரீ டூர் என்னதுன்னு நம்ம அப்புறமா வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு விஷயங்க, ஆல்பேனியாவில் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக எங்கேனாலும் சுற்றலாம். நான் என்னோட ஆல்பேனியா ட்ரிப்பில் ஒரு நாள் கூட மாஸ்க் போடலைங்க. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்தோட பேர் வந்து ஸ்காண்டர்பர்க் ஸ்கொயர். இது திரானா சிட்டியோட மெயின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நான் ஒரு ஃப்ரீ டூர் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இந்த டூரில் மொத்தம் 5 பேர் தாங்க இருக்கும். எங்கள் டூர் கைட் இன்னும் யாராச்சும் வருவாங்களான்னு பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரானா சிட்டி அவ்வளோ பெருசாலாம் இல்லைங்க. நீங்கள் இதை ஒரே நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம். இதாங்க திரானா சிட்டியோட மெயின் ஸ்கொயர், ஸ்காண்டர்பர்க். எனக்கு பின்னாடி இருக்கிற ரெட் கலர் ஆல்பேனியா ஃப்ளாக்ல 2 தலை இருக்கிற ஒரு ஈகல் இருக்குங்க. இது ஆல்பேனியா ஒரு தைரியமான கண்ட்ரின்னு ரிப்ரசென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கொயரில் இருக்கிற எல்லா டைல்ஸும் ஆல்பேனியாவோட ஒவ்வொரு சிட்டியில இருந்து தாங்க வந்திருக்கு. இந்த டைலில் சிட்டியோட பேர் கூட எழுதியிருக்கும். இவர் தாங்க இந்த நாட்டோட நேஷனல் ஹீரோ ஸ்காண்டர்பர்க். இவர் பேரில் தாங்க இந்த ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்காண்டர்பர்க் ஸ்கொயர் பக்கத்தில் இந்த கிளாக் டவர் கூட இருக்குங்க. உங்ககிட்ட டைம் இருந்தால் நீங்கள் மேலே போய் இந்த சிட்டியோட ஃபுல் பேனராமிக் வியூவை கூட என்ஜாய் பண்ணலாம். ஸ்காண்டர்பர்க் ஸ்கொயர் பக்கத்தில் இந்த ஃபேமஸான மசூதி கூட இருக்கு. கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணும்போது இந்த மசூதியை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க இதை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டியில் மொத்தம் 1.5 லட்சத்துக்கு மேலே பங்கர்ஸ் இருக்குங்க. அதுலேருந்து ஒரு ஃபேமஸான பங்கர்னா அது இதுதான், பங்காட் மியூசியம். இதோட என்ட்ரி ஃபீ வந்து 500 லேக்ஸ்.
இதோட பேர் வந்து ரெஜா. இதை இன்சைட் த கிளவுட்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் தாங்க கட்டினாரு. என்னோட அடுத்த வீடியோவில் இந்த இடத்துல உட்காந்து தாங்க என் ஆல்பேனியன் ஃப்ரெண்டு கூட நம்ம ஒரு ஸ்மால் இன்டர்வியூ எடுத்தோம். இவங்க கூட இன்டர்வியூ எடுத்தது கொஞ்சம் ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்பேனியாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்கள் டூர் கைட் ஷேர் பண்ணார். ஆல்பேனியாவில் நீங்கள் ஜாப் இழந்துட்டீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் உங்களுக்கு 40 யூரோஸ் பே பண்ணுவாங்களாம் ஒரு வருஷத்துக்கு. திரானா சிட்டியோட ரொம்ப அழகான இடம்னா அது இதுதாங்க, திரானா கேசல். இங்கே நிறையா கேஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பப், பார் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிரமிட் ஆஃப் திரானா, திரானாவோட ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்டிக் ஸ்பாட்னா அது இதுதாங்க. ஆனால் இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆல்பேனியாவில் ஒரே ஒரு KFC மட்டும் தாங்க இருக்குது, அதுவும் இந்த சிட்டியில். ஆல்பேனியாவில் நீங்கள் KFC, மெக்டானல், பர்கர் கிங், சப்வே, கேஃபே காஃபி டேன்னு ஒன்றுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே லோக்கல் கேஃபேஸ் மட்டும் தாங்க நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஃப்ரீ டூர் கூட முடிஞ்சிடுச்சுங்க. ஃப்ரீ டூர்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த சிட்டியோட லோக்கல் நம்மளை சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த டூர் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஆனால் இது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு சின்ன டிப் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து 500 லேக்ஸ் டிப் கொடுத்தேன், அதாவது இந்தியன் கரன்சியில் 350 ரூபா. இந்த ஃப்ரீ டூரில் சிட்டியோட மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டூரில் டிப் கொடுக்கறது அவசியமே இல்லைங்க. ஆனால் இது ஒரு ப்ரொஃபஷனாக தாங்க அவங்க பார்க்குறாங்க. டூர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப் நீங்கள் கொடுத்தா கூட இது அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் யூரோஸ் இருக்குங்க, நம்ம அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆல்பேனியாவோட லோக்கல் கரன்சி வாங்கலாம். இந்த இடத்துல கமிஷன் கூட சார்ஜ் பண்ணலை. ஒரு யூரோக்கு 122 லேக் கொடுத்தாங்க. Thank you. நான் இங்கே தான் யூரோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். 50 யூரோஸ்க்கு இவங்க எனக்கு 6120 லேக் கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பேங்க்கில் போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. எல்லா சிட்டிலையும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்டில் நோ கமிஷன் ஃபீஸ்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும். நான் போன இடத்துல நோ கமிஷன் எழுதிருந்து, அதனால தான் நான் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த சிட்டியோட கூகுள் மேப்பை ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில கண்ட்ரீஸில் சிம் கார்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப்லைன் மேப் யூஸ் பண்ணி கூட ட்ராவல் பண்ணலாம். ஆல்பேனியாவில் வோடஃபோன் சிம் கார்டு 1000 ரூபான்னு சொன்னாங்க. நான் இங்கே 5 டேஸ் தாங்க இருக்க போகிறேன். அதான் நான் கூகுள் மேப்பை ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த சிட்டியை 5 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். திரும்ப ஹாஸ்டல் போகிற வழியில் ஆல்பேனியாவோட ரொம்ப ஃபேமஸான லோக்கல் ஃபுட் புரேக்கா பார்சல் வாங்கிட்டு போனேன். Okay, give one. Yeah. 100, okay. 100 லேக்னா நம்ம இந்தியன் கரன்சியில் வெறும் 70 ரூபா தாங்க. ஆல்பேனியாவில் சாப்பாடு ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் சமைக்கிறத விட இங்கே வெளியே சாப்பிட்டா கூட பட்ஜெட்டில் ட்ரிப் பிளான் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்பேனியாவோட கேபிட்டல் சிட்டி திரானாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது ரொம்ப சின்ன சிட்டி தாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த ஆல்பேனியா வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ட்ரீம் பிகர், அச்சீவ் பிகர் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. ஹேவிங் செட் தட், சைனிங் ஆஃப், உங்கள் ட்ராவலிங் தமிழன்.